முட்டாள் குதிரையும் உப்பு மூட்டையும். முன்பு ஒரு காலத்தில் சோமு என்ற வியாபாரி ஒருவன் இருந்தான். அவனிடம் ஒரு குதிரை இருந்தது. அந்த குதிரை பார்ப்பதற்கு கம்பீரமாக இருந்தாலும் அதற்கு புத்திசாலித்தனம் கொஞ்சம் குறைவு. எதையாவது ஒன்றை பிடித்துக்கொண்டால் அதையேதான் திரும்ப திரும்ப செய்யும். முதல் நாள். தற்செயலான விபத்து. ஒரு நாள் சோமு சந்தைக்குச் சென்று ஒரு பெரிய மூட்டை உப்பை வாங்கினான். அதை குதிரையின் முதுகில் ஏற்றிவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான். வழியில் ஒரு சிறிய ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. ஆற்றின் நடுவே சென்றபோது குதிரை எதிர்பாராமல் வழுக்கி தண்ணீரில் விழுந்தது. அது எழுந்து நின்றபோது அதன் முதுகில் இருந்த மூட்டை மிகவும் லேசாக மாறியிருந்தது. காரணம், உப்பு தண்ணீரில் கரைந்துவிட்டது. ஆனால் நம் முட்டாள் குதிரை என்ன நினைத்தது தெரியுமா? ஆஹா, இந்த தண்ணீரில் விழுந்தால் மூட்டை தானாகவே லேசாகிவிடும் போலிருக்கிறது என்று தவறாக புரிந்து கொண்டது. இரண்டாம் நாள். குதிரையின் திட்டம். அடுத்த நாளும் சோமு குதிரை மீது உப்பு மூட்டையை ஏற்றிக்கொண்டு வந்தான். அதே ஆற்றை அடைந்தபோது குதிரை வேண்டுமென்றே தண்ணீரில் மல்லாக்க விழுந்தது. மீண்டும் உப்பு கரைந்தது. மூட்டை லேசானது. சோமுவிற்கு குதிரையின் தந்திரம் புரிந்துவிட்டது. அதற்கு ஒரு பாடம் புகட்ட நினைத்தான். மூன்றாம் நாள். சோமுவின் பாடம். மூன்றாம் நாள் சோமு மூட்டையில் உப்பிற்கு பதிலாக பஞ்சு காட்டன் மூட்டையை ஏற்றினான். ஆற்றின் அருகே வந்தவுடன் குதிரை மகிழ்ச்சியுடன் இன்று இன்னும் லேசாகப் போகிறது என்று நினைத்து ஆற்றில் குதித்தது. நடந்தது வேறு. பஞ்சு தண்ணீரை உறிஞ்சி மிகவும் கனமானது. குதிரையால் எழவே முடியவில்லை. அது மூச்சு திணறி கஷ்டப்பட்டு கரைக்கு வந்து சேர்ந்தது. கதையின் நீதி. ஒரே தந்திரம் எல்லா நேரங்களிலும் பலிக்காது. சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படாதவன் முட்டாளாகவே கருதப்படுவான்.